ராமன் படி. இந்த கதைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குறிப்புங்க. இந்த கதை வந்து ஒரு கற்பனை கதை தான். இந்த கதையோட முக்கிய கதாபாத்திரம் ராம். இந்த ராமுக்கு 6 நண்பர்கள். அந்த 6 நண்பர்களுமே டாக்ஸ். அந்த 6 நண்பர்களும் ராமோட லவ்வ சேர்த்து வச்சாங்களா? இல்லையா? என்ன அப்படிங்கிறது தான் இந்த கதை. கதைக்குள்ள போவோமா? ராம் வீட்ல இருக்கும்போது யாரோ ஒருத்தங்க கதவ தொறந்து வராங்க. யாருன்னு பார்த்தா ராமுக்கு ஒரே இன்ப அதிர்ச்சி. ஏன்னா வந்தது ஜானு. ஜானு வேற யாரும் இல்லங்க. ராமோட சொந்த மாமா பொண்ணு. அது மட்டும் இல்ல, அவனோட ஸ்கூல் க்ரஷ்ஷுங்க அது. ஆஹா! என்னடா ஜானு திடீர்னு வந்திருக்கா? அவனுக்கு கையும் ஓடல, காலும் ஓடலங்க. பக பக பகன்னு அவள பார்த்து சிரிச்சுக்கினே இருக்கிறான். ஆனா அவனுக்குள்ள ஒரு கேள்வி ஓடுது. என்னது சடனா வந்திருக்கா? எதுவும் சொல்லாம. என்னவா இருக்கும் அப்படின்ட்டு. ஆனா அவ வந்ததுல இவனுக்கு ரொம்ப ரொம்ப ஹேப்பிங்க. ஜானுவ பார்த்த ராம் சினிமாவில் வர ஹீரோ மாதிரி கொஞ்சம் ஓவர் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். என்னென்னலாமோ முகபாவனை கொடுக்குறான். கடைசியில் அவள் இவனை பார்த்து ஒரு ரியாக்ஷன் கூட கொடுக்கலங்க. அவள் பாட்டுக்கு அம்மா கூட பேசிட்டு நடந்து போய்கிட்டே இருக்கா. இருந்தாலும் ராமுக்கு அவள் வந்ததில் பயங்கர ஜாலிங்க. பயங்கர குஜால் ஆயிட்டான் பையன். சந்தோஷத்தோட உச்சத்தில் ராம் அவனோட டாக்ஸ் கூட எல்லாம் பயங்கர டான்ஸ் ஆட ஆரம்பிச்சான். லல்லா டண்டனக்கா டண்டனக்கா லல்லா டண்டனக்கா டண்டனக்கான்னு ஒரே ஆட்டம் தாங்க. என்னடா ஆட்டம் ரொம்ப பலமாக இருக்குது, லவ் சேர்ந்துருமோ அப்படின்னு நினைக்கிறீங்க. சேரும், சேராமல் போகும். அப்படி இப்படி ஒரு ஒரு நிமிஷம். ஏங்க 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 அப்படி அப்படி இப்படி ரிவர்ஸ் வாங்க ரிவர்ஸ் வாங்க. என்ன நடக்குன்னு பார்ப்போம். அவன் ஆடுறதுக்கு முன்னாடி படி குடுக்குடுன்னு ஓடி வரானா. படி என்ன பண்ணுறான்? டேய், இவ்வளோ ஆட்டம் வேண்டாண்டா, நிப்பாட்றா அப்படின்னு சொல்கிறான். நல்லா ஒத்து பாருங்க. ஆனால் இப்போ ராம் உத்து பார்க்குறது ஜானு எங்கே இருக்கான் அப்படின்னு. கூட வெள்ளப்படியும் சேர்ந்து உத்து பார்க்குறான். ஆனால் அவனுக்கு புரியலை இவன் யாரை தேடிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. இருந்தாலும் என்னமோ தேடுறானேன்னு அவனும் கூட சேர்ந்து தேடிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் கடுப்பான வெள்ளப்படி, டேய் ரொம்ப கீழே குனிஞ்சு தேடாதடா, தலை குப்புற விழுந்து கிடப்பாடா, அப்புறம் நான் வந்து உன்னை தேடுற மாதிரி ஆயிடான்னு அவன் கலண்டு போயிடுறாங்க. அந்த நேரம் ஜானு வந்து ப்ரோ காஃபி அப்படின்னு சொன்னது, இது ப்ரூ காஃபியா அப்படின்னு இவன் திரும்பி கேட்க, இல்லை இல்லை ப்ரோ ப்ரோ சொன்னேன் அப்படின்னு அந்த ப்ரோவை திரும்ப திரும்ப அழுத்தி சொல்லி ராம் மனசை உடைச்சிட்டாங்க. மறுநாள் கொரியர் வர நம்ம ஒன்றும் ஆர்டர் பண்ணலையே, யாருக்கு வந்த கொரியர்னு யோசிக்கும்போது, ப்ரோ அது எந்த ப்ரோ அப்படின்னு ஜானு கத்த. இவ வேற ப்ரோ ப்ரோன்னு ஊரே கேட்குற மாதிரி கத்திட்டு இருக்கா. டே, இவ வேற என்ன ப்ரோன்னு சொல்லி பயங்கர மன உளைச்சலுக்கு உண்டாக்குறாடா. நீங்கள் வேற இவ முன்னாடி டவலை உறிஞ்சு விட்டு என் மானத்தை வாங்கிறாதீங்க ப்ளீஸ் டாடி போங்கடா அப்படின்ட்டு ராம் எல்லாரையும் விரட்டி விட, இவ வேற போகமாட்டா போல, அங்கேயே தான் நின்றுட்டு இருப்பான்னு அப்படியே நினச்சிக்கிட்டே வராங்க. என்னதான் நடக்குதுன்னு ஒரே ஒருத்தன் மட்டும் எல்லாத்தையும் உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருக்கான். அவன் தான் படி. அதுக்கு அடுத்த நாள் அவன் பைக்கு தொடச்சிருக்க நேரம் ஜானு வாரா. கொஞ்சம் லேட் ஆச்சு, என்ன பைக்கில் கொண்டு விடுவீங்களான்னு கேட்குறா. கடுப்பான ராம், எப்போ பாரு நீ என்ன ப்ரோன் தான் கூப்பிடுவியா? ராம் கொண்டு விட்றா ப்ளீஸ்டா அப்படின்னோடனே உடனே ராம் இதோ வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுக்க ஜானுவும் ஒரு ஹீரோயின் ரேஞ்சுக்கு வராங்க. அப்புறம் என்ன லவ் டூயட் சாங் தான் யோசிக்கும்போது குறுக்க இந்த கௌசிக் வந்தா இப்படின்ட்டு படி வந்து குட்டையை குழப்பி விட்டுறாங்க. கடுப்பான ஜானுடே நீயும் டாக்ஸ் நான் கிளம்பி போகிறேன்டான்னு கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கு அடுத்த நாள் அவள் மாடியில் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு குட்டிபடியை கூட்டிகிட்டு அப்படியே கேஷுவலாக போகிறான் ராம். அப்படியே ஜானுவை பார்த்த ராம் பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறான். என்ன நீ முன்ன மாதிரி என்கிட்ட பேசுகிறதே இல்லை, ஏன் அவாய்ட் பண்ணுற அப்படின்னு கேட்குறான். ஜானு சொல்கிறா, அதுதான் உங்களை சுற்றி இவ்வளோ செக்யூரிட்டி கார்டு வச்சுருக்கீங்களே, எப்படி பேச முடியும்? டாக்ஸ்னால் உனக்கு பயமா? பயம்லாம் இல்லை, பட் அவங்க என்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகலையே. ஃப்ரெண்டானா ஓகே. சரிப்பா, எனக்கு ஒரு ஃபோன் வருதுப்பா, நான் போகிறேன்ப்பா அப்படின்னு அவள் கிளம்பி போயிடுறாங்க. அவள் போனதுக்கப்புறம் ஒரு பிளான் பண்ணுறான். எல்லா டாக்ஸையும் ஜானுக்கிட்ட ஃப்ரெண்ட் ஆக்கிடணுன்னு. மொதல் வேலையை கோடைராஜனை ஜானுக்கிட்ட ஃப்ரெண்ட் ஆக்குறான் ராம். அவனும் பயங்கரமாக அவ கூட விளாட்றான். ஈஸியாக ஃப்ரெண்ட் ஆயிடறான். ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த படிக்கு கடுப்பாகுது. ராமை போட்டு கடிக்கிறான் பின்னாடி. ஆனால் இது எதுவுமே பொருட்படுத்தாமல் ஜானு ஹாப்பியாக இருக்கிறத பார்த்த ராமும் ஹாப்பியாகிறான், ஜானும் ஹாப்பியாகிறாங்க. ஆனால் படி மட்டும் அங்கே ஹாப்பி இல்லைங்க. ராமை போட்டு பிச்சு பிடிங்கி எடுக்கிறான். இதெல்லாம் வேண்டாண்டா, நல்லது இல்லடா அப்படிங்கிற மாதிரி. அடுத்ததாக வெள்ளப்படி. சரி, வெள்ளப்படி வச்சு என்ன பண்ண போகிறான்னு படி உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருக்கான். ராம் ஒரு பொருளை தூக்கி போட வெள்ளப்படி ஓடி போய் லாபகமாக அதை எடுத்துகிட்டு பலபடியும் ஓடி வரான். ஆனால் ஜானுகிட்ட கொடுப்பான்னு பார்த்தா ராமுகிட்ட தான் கொடுக்குறான். இவன் கொடுத்து உன் லவ் செட் ஆகுங்கிற மாதிரி படி யோசிக்கிறான். அப்புறம் ஜானு அந்த பொருளை தூக்கி போட மறுபடியும் வெள்ளப்படி ஓடி போய் எடுத்துகிட்டு வந்து ராம்கிட்ட தான் கொடுக்குறான். மறுபடியும் இது என்ன நடக்குது, நான் வந்தான் போனால் ரிப்பீட்டு மாதிரி வெள்ளப்படி போயிட்டு ராம்கிட்ட தான் எடுத்து கொடுக்குறான். இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்குங்க. ரொம்ப நேரம் ஆகுது. பழையபடி அவன் எடுத்துகிட்டு வந்து ராம்கிட்ட தான் கொடுக்குறான். படி யோசிக்கிறான், ரைட்ரா, சங்கீத சுரங்கள் மாதிரி தான்டா, விடிய விடிய இது போகும்டா, வேலைக்காகாதுடா அங்கே மாதிரி யோசிக்கிறான். அட்லாஸ்ட் என்ன நடக்குதுன்னா ஜானு தூக்கி போட அதை ஓடி போய் வெள்ளப்படி எடுத்துகிட்டு வர வழியில் ராம்கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி ஜானு குறுக்க பூந்து வெள்ளப்படியை ஹக் பண்ணி ஈஸியாக ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்க. ராமும் ஹாப்பி, ஜானுவும் ஹாப்பி.
ஆனால் படி மட்டும் நாட் ஹாப்பி. கடுப்பான படி ஓடி வந்து இதெல்லாம் போங்க ஆட்டண்டா, இப்படிலாம் லவ் செட் ஆகாதுடா அப்படின்ட்டுங்கிற மாதிரி சிக்னல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்ததாக குட்டிபடி எல்லாருக்கூடயும் ரொம்ப ஈஸியாக ஃப்ரெண்ட் ஆயிடுவான். கொஞ்ச நாளே போதும் அவன் ஈஸியாக ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. ஜானுவும் கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டா, அவனும் நல்லா பழகிட்டான். இதை வந்து ராம் பார்த்துட்டே இருக்கான். அவனுக்கு ரொம்ப ஹாப்பி. ஆனால் கடுப்பான படி மறுபடியும் வாரான். உங்கள் அக்கப்போர் தாங்களாச்சு, அங்கிட்டு போய் கொஞ்சங்க, போங்க இங்கே நிற்காதீங்க போங்கன்னு விரட்டி விட்டுறாங்க. அடுத்ததாக சின்னுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்தாலே அவன் ஃப்ரெண்ட் ஆயிடுவான். ஆனால் துள்ளி ஜம்ப் பண்ணி தான் அவன் அந்த ஸ்நாக்ஸை வாங்குவான். இந்த ஸ்டிக்கை மேலே இப்படின்னு தூக்கி வச்சுக்க, அவன் வந்து வாங்கினான்னு வச்சுக்கோயேன், அவன் ஃப்ரெண்டு அவ்வளோதான். ஆனால் அவனை பார்த்து பயப்படாத, அதை விட்டுறாத, அவனாக வந்து வாங்குவான்னு சொல்ல மாதிரி அதே மாதிரி அவனாக வந்து ஜம்ப் பண்ணி வாங்கிட்டாங்க. ஜானு கூட ஈஸியாக ஃப்ரெண்டும் ஆகிட்டாங்க. அடுத்து சில்கி ஒன்றும் இல்லை, சில்கியை குளிப்பாட்டினாலே ஃப்ரெண்ட் ஆயிடுவா. பைப்பை வச்சு ஃபஸ்ட்டு ராம் குளிப்பாட்டுறான், அதை ஜானுகிட்ட கொடுக்குறான். ஜானு ஈஸியாக குளிப்பாட்டுறா, அவள் ஈஸியாக ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாருமே ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க, ஒரே ஒருத்தனை தவிர. அது யாருன்னா நம்ம படி மட்டும் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிட்டான்னா ராமோட லவ் சக்ஸஸ் ஆன மாதிரிங்க அப்படின்னு ராம் நினச்சிட்டு இருக்கான். என்ன நடக்க போதோ, கிளைமேக்ஸை நெருங்கிட்டோம், தெரிஞ்சுப்போம் படி என்ன பண்ணுறான்னு. உன் கையில் தாண்டா இருக்குது, ஒன்றும் இல்லைடா, இந்த ரோப்பில் ஒரு 10 ஸ்டெப்பு வேண்டாம், ஒரு 4 ஸ்டெப்பு போனேன்னா நீ ஃப்ரெண்ட் ஆயிடுவ, அப்புறம் ஸ்ட்ரைட்டாக மேரேஜ் தாண்டா, எனக்கு உன்னை தாண்டா முழுசாக நம்பியிருக்கேன், வாடா போவோம். இப்படி ராம் என்னென்னலாமோ படிகிட்ட சொல்லி படியை கூப்பிட்டு போகிறான். படிகிட்டேருந்து ஜானு ரோப்பை வாங்கி நடந்துட்டா அப்படின்னா படி ஃப்ரெண்ட் ஆகிட்டான்னு அர்த்தம். படி ஜானு கூட வாக்கிங் போவானா மாட்டானா. ராம் ரோப்பை ஜானுகிட்ட கொடுக்க படி அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் எப்படிங்க போவான், அவன் தாங்க இந்த கதையோட ஹீரோ. போயிட்டானா என்ன ஆகுறது, ராமுக்கு லவ் சக்ஸஸ் ஆயிரும் இல்லையா. ஜானு உயிர் தப்பிச்சா போதுண்டான்னு ரோப்பை ராம்கிட்டே கொடுத்துட்றான். சரி 3 பேரும் ஒன்றா போகலான்னு பார்த்தா அதுக்கும் படி ஆப் வைக்கிறான். அவள் அங்கிட்டு போட்டு நம்ம இங்கிட்டு போட்டோம், அவள் கூட போவாண்டாங்கிற மாதிரி இழுக்கிறான். ஆனால் ஒன்றுங்க, படி ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒருத்தன். படி எது பண்ணாலும் அது ராமோட நல்லதுக்கு தான் இருக்கும். ஆனால் இப்போ எதுக்கு இப்படி பண்ணுறான்னு ராமுக்கே அது புரியலை. யூஸ்வலாக இவன் இப்படி பண்ண மாட்டான், எல்லார்ட்டையும் ஃப்ரெண்ட் ஆயிடுவானே அப்படின்னு ஜான்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு கேரக்டரோட என்ட்ரி. மேடி இந்த பீஜத்துக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தர் மாசா வாராப்லையே. இந்த கேரக்டர் வேறு யாரும் இல்லைங்க, ஜானுவோட ஃப்ரெண்டு. இதுக்கு மேலே நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, உங்களுக்கே புரியும். ஜானு ராம்கிட்ட இது என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லும்போது ராமுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஷாக்கு. அதை விட ஒரு பெரிய ஷாக்கு கொடுத்தா. அது என்ன அப்படின்னா, இது ராம் ப்ரோ, என்னோட அண்ணா. ராம அண்ணன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு டாட்டாவும் காட்டிட்டு வண்டியில் ஏறி போயிட்டாங்க. அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. இப்போ புரிஞ்சுதுங்களா படி ஏன் ஜானுவை ரிஜெக்ட் பண்ணா அப்படின்னு. ஜானு ராம ஒரு அண்ணனாக தாங்க பார்க்குறா. இது இவனுக்கு புரியாமலே இருந்துச்சு. இப்போ புரியுதுங்களா படியோட மகிமை என்னென்னு. ராமுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போங்க.